ஹலோ மக்களே, ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங்ல நாம தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தென்காசியில இருந்து செங்கோட்டை வழியா நாம கேரளால இருக்கிற அச்சன் கோவில் வரைக்கும் போக போறோம். நம்ம முருகனுக்கு எப்படி அறுபடை வீடுகள் இருக்கோ அதே மாதிரி கேரளால ஐயப்பனுக்கும் அறுபடை வீடுகள் இருக்குங்க. ஸோ நாம அந்த அறுபடை வீடுகள்ல ஒன்னான அச்சன் கோவிலுக்கு தான் போறோம். செம்ம சூப்பரான ஜேர்னியா இருக்கும். தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து செங்கோட்டை போயிட்டு செங்கோட்டையில இருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் எடுக்க போறோம். ஸோ வாங்க, செம்ம பியூட்டிஃபுல்லான நம்ம தென்காசி டு அச்சன் கோவில் ஜேர்னிக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க, நம்ம தென்காசியிலிருந்து செங்கோட்டை வழியா அச்சன் கோவில் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, காலையில 6:15 நாம தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தென்காசியில இருந்து செங்கோட்டைக்கு பஸ் எடுக்கணும். இங்கிருந்து ஒரு 1/2 hour ஜேர்னி தான். செங்கோட்டை ரொம்ப பக்கம். செங்கோட்டை குற்றாலம் எல்லாம் நம்ம தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப பக்கங்க. இங்கிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் எல்லாம் பக்கம். அதனால நிறைய பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், புளியங்குடி இந்த மாதிரி ஊர்களுக்கு நம்ம செங்கோட்டை பஸ்க்கு வெயிட் பண்ணலாம் மக்களே. அங்கிருந்து 8 மணிக்கு பஸ் நாங்க கேஎஸ்ஆர்டிசி பஸ். நமக்கு இன்னும் 2 hours டைம் இருக்கு. பொறுமையா போயிட்டு செங்கோட்டையில இருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் எடுக்கலாம் அச்சன் கோவிலுக்கு. மக்களே, நமக்கு தென்காசியிலிருந்து செங்கோட்டை பண்புழி போற பஸ் வந்துருச்சுங்க. 29C. நாம செங்கோட்டையில இறங்கி போறோம். வாங்க பஸ் போர்ட் பண்ணுவோம். இதெல்லாம் டவுன் பஸ்ஸஸ், தென்காசி டிஸ்ட்ரிக்ட் குள்ள ஓடுற டவுன் பஸ்ஸஸ். குற்றாலம், புளியாரை இந்த மாதிரி பஸ்ஸஸும் இங்கதான் வரும். இந்த பிளாட்ஃபார்ம்ல தான். இது விகே புதூர் போற பஸ். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போற பஸ் எல்லாம் ஆப்போசிட்ல நிக்குது. கோவில்பட்டி, ராஜபாளையம் போற பஸ்ஸஸ் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து செங்கோட்டை வரைக்கும் போற டவுன் பஸ் போட் பண்ணியாச்சுங்க. காலங்காத்தால நம்ம தென்காசி டு செங்கோட்டை போற ரூட்ல டிராவல் பண்றது செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. செங்கோட்டையில இருந்து நம்ம அச்சன் கோவில் போறதுதான் ஹைலைட், கிளைமேக்ஸா இருக்கும். பட் ஆனா நம்ம காலையில இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் ஆஃப் ஜேர்னியும் வந்து வேற லெவல்ல இருக்கும். தென்காசி டவுன்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர் போனோன்னே பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துலதான் வந்து நாம செங்கோட்டை வரைக்கும் போற ரூட் இருக்கும். அவ்வளவு ரம்யமா இருக்குங்க. பாக்குற இடத்துல எல்லாம் வந்து நிறைய குளங்கள் இருக்கும், தென்னந்தோப்புகள் இருக்கும். தூரத்துல வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரியும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு கிளியர் ஸ்கையாவும் இருக்கு. அதனால நம்ம இயற்கை காட்சிகளை எல்லாம் செம்ம சூப்பரா ரசிச்சுக்கிட்டே போலாம். காலையில கரெக்டா சூரிய உதயம் ஆகிற டைம்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. வேற லெவல் வைபா இருக்கு. சோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. நாம செங்கோட்டை போயிட்டு செங்கோட்டையில இருந்து அச்சன் கோவில் பஸ் வந்து 8 மணிக்கு வரும்னு சொன்னாங்க. நாம எதுக்கும் வந்து கொஞ்சம் ஏர்லியரா போறோம். பை 7 o'clock நம்ம ரீச் ஆயிடுவோம். சோ தட் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நாம கரெக்டா ரெடியா இருக்கலாம். ஏன்னா நம்ம செங்கோட்டையில இருந்து அச்சன் கோவில் போறதுக்கும் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 1.5 hours ஆயிடும். அங்க போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம அங்கிருந்து திருவனந்தபுரம் போற பஸ் வேற எடுக்கணும். சாரி, புனலூர் போற பஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் புனலூர்ல இருந்து திருவனந்தபுரம் போற டிராவல்னு இன்னைக்கு செம்ம லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் டிராவல் இருக்குங்க. அடுத்தடுத்து வர vlogs எல்லாமே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா vlogsம் நான் சொன்னல, தென்காசியில இருந்து கொஞ்சம் அவுட்ரு வந்தோடனே வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்குன்ட்டு. இங்க பாருங்க மக்களே, நம்ம தூரத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள், கீழே நம்ம கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் தென்னந்தோப்புகள், நம்ம ரோடு சைட்லயே வந்து நீர்நிலைகள்னு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா தென்காசியில இருந்து செங்கோட்டை போற ரூட்டு. சோ அதனாலதான் ஸ்கிப் பண்ணாம பார்க்க சொன்னேன். இங்கிருந்து வந்து நம்ம செங்கோட்டை ரீச் ஆயிட்டு செங்கோட்டையில இருந்து அச்சன் கோவில் போற ரூட்டு இன்னுமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம காட் செக்ஷன் எல்லாம் வேற டிராவல் பண்ணுவோம். சோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம டிராவல் பண்ணுங்க மக்களே.
மக்களே, நம்ம தென்காசியில இருந்து செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. நம்மள டிராப் பண்ணிட்டு இந்த பஸ் வந்து பண்பொழி வரைக்கும் போகுங்க. வெயிட் பண்ணுவோம். நமக்கு இன்னும் 1 hour பஸ் இருக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸுக்கு. செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க போல. இது கடையநல்லூர் போற பஸ் பாருங்க, ஃபுல்லா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, இது பாலா வரைக்கும் போற பஸ்ஸுங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ், கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். செங்கோட்டை பார்டர் டவுன்ங்கிறதுனால நிறைய கேரளா பஸ்ஸஸ் வரும். மக்களே, இன்னும் 1/2 hour இருக்குங்க நமக்கு பஸ் வர்றதுக்கு. ஸோ பஸ் வர்றதுக்கு முன்னாடி குயிக்காக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடலான்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வசந்த பவன் ஒரு ஹோட்டல் இருக்கு, பியூர் வெஜ் ஹோட்டலு. ஸோ ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ் எடுக்கலாம், அச்சன் கோவில் பஸ். ஓகேவா, வாங்க சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிராவலோட ஹைலைட் ஆன நம்ம செங்கோட்டை டு அச்சன் கோவில் கேஎஸ்ஆர்டிசி பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட் இது. நம்ம முருகனுக்கு எப்படி தமிழ்நாட்டுல 6 படை வீடுகள் இருக்கோ அதே மாதிரி ஐயப்பனுக்கு வந்து கேரளால 5 முக்கியமான கோவில்கள் இருக்குங்க. அதுல ஒரு கோவில் தான் வந்து அச்சன் கோவில். நம்ம ஏற்கனவே வந்து ஆரியங்காவு, குளத்துப்புழா இதெல்லாம் டிராவல் பண்ணியிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா தென்மலா ரூட்ல இருக்கும். ஓகேவா, இந்த ரூட் வந்து அச்சன் கோவில் ரூட் வந்து ரொம்ப யூனிக்ங்க. நல்லா ஃபாரஸ்ட் ஏரியா, நம்ம மணலார் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும் கேரளாக்குள்ள, அதுக்குள்ளதான் இருக்கு. சோ இங்க பஸ் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப கிடையாது. ஓகேவா, செங்கோட்டையில இருந்து டைமிங்ஸ்க்கு தான் பஸ் இருக்கும். காலங்காத்தால 8 மணிக்கு ஃபர்ஸ்ட் பஸ். சோ நம்ம ஃபர்ஸ்ட் பஸ்ஸே எடுக்க போறோம் அச்சன் கோவிலுக்கு. கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டருங்க அச்சன் கோவில் ரீச் ஆகிறதுக்கு. என்டையர் ஸ்ட்ரெச்சுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்ச தூரத்துல வந்து நம்ம காட் செக்ஷன்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சுங்க. செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் இருந்து அச்சன் கோவில் வரைக்கும் போறதுக்கு 35 ரூபாய் டிக்கெட் பிரைஸ். நிறைய பிளாகர்ஸ் வந்து செங்கோட்டை டு அச்சன் கோவில் இப்ப நாம போற ரூட் வந்து பிளாக் பண்ணிருப்பாங்க. பட் நிறைய பேரும் சொல்ல முடியாது, யாருமே வந்து இன்னும் அச்சன் கோவில்ல இருந்து புனலூர் போற ரூட், என்டையர் ஃபாரஸ்ட் குள்ள போற ரூட் வந்து கவர் பண்ணல. நாம அடுத்த பிளாக்ல அச்சன் கோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தரிசிச்சுட்டு அங்கிருந்து நம்ம புனலூர் வரைக்கும் அந்த ரூட்டு ட்ரை பண்ண போறோம். சோ அடுத்தடுத்து வர பிளாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ நம்ம செங்கோட்டை டவுன்ல இருந்து அவுட்டர் வந்தாச்சுங்க. இப்ப நம்ம டுவர்ட்ஸ் மேக்கரை கேள்விப்பட்டிருப்பீங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான கிராமம் நம்ம தென்காசி மாவட்டத்துல செங்கோட்டைக்கு பக்கத்துல. இங்க நிறைய டேம்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல எல்லாம் வேற லெவல் வைபா இருக்கும். நம்ம கரெக்டா சீசன் முடிச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தென்காசி டவுன்ல இருந்து கிளம்பி செங்கோட்டை ரீச் ஆகி நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல செம்ம சூப்பரா ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம் செங்கோட்டை டு அச்சன் கோவில் ரூட்ல. சோ நான் சொன்னல வழியில மேக்கரை கிராமத்தை எல்லாம் கிராஸ் பண்ணுவோன்னு, இப்ப அந்த கிராமங்களை தாங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் மலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமங்கள். இங்க இருக்கிற தோப்புகள் வயல்வெளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஹெவன் தாங்க, நம்ம சொர்க்கமே தோத்து போயிடும், அந்த அளவுக்கு அழகா இருக்கும். ஒரு டைம் நாம தென்மேற்கு பருவமழை சீசன்ல மாட்டிக்கிட்டோம். டேம் அடவிநாயனார் டேம்னு ஒண்ணு இருக்கு, அது போலான்ட்டு சரியான மழையில மாட்டிக்கிட்டோம். அதனால டேம் வரைக்கும் போகாம ஊரை சுத்தி இருந்த இயற்கை சூழல்களையே விளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளை இன்னைக்கு வெறும் கிளியர் ஸ்கையா தான் இருக்கு, அதனால செம்ம பியூட்டிஃபுல்லா நம்ம இயற்கை காட்சிகளை எல்லாம் ரசிச்சுக்கிட்டே போற மாதிரி தான் இருக்கு. சோ நம்ம ஆல்மோஸ்ட் மலை அடிவாரத்துல வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம காட் செக்ஷன் ஏற ஆரம்பிச்சிருவோம். கரெக்டா மலை அடிவாரத்துல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்க மக்களே. மேகங்கள் தவழ்ந்துட்டு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்களா, மேக்கரை குடியிருப்போர் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்னு வச்சிருக்காங்க. சோ இது கடைசி கிராமம்னு வச்சுக்கோங்களா மலை அடிவாரத்துல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கிராமங்கள் இருக்கும், அதெல்லாமே காட் செக்ஷன்ல ஏறுற வழியில தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது நிறைய மக்கள் டிராவல் பண்ற ரூட் கிடையாதுங்க, மத்த ஹில் ஸ்டேஷன் மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் இது ஹில் ஸ்டேஷனே கிடையாது. அச்சன் கோவில் இருக்கிறதுனால இங்க நமக்கு ஒரு ரூட் இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு போக்குவரத்து இல்லாத இடம் தான். ஏன்னா வழி போற வழி ஃபுல்லாவே திக் ஃபாரஸ்டாவும் ரிசர்வ் ஃபாரஸ்டாவும் தான் இருக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கு கீழே. மக்களே, நம்ம தென்காசி டவுன்ல இருந்து கிளம்பி பண்பொழி மேக்கரை கிராமங்களை எல்லாம் தாண்டி இப்ப நாம காட் செக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு வளைவுகள்லயும் திரும்பும் போது நம்ம மலை மேல இருந்து கீழ் இருக்கிற தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற டவுன்ஸ் கிராமங்களை எல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா? இங்க பாருங்க மக்களே, தென்காசி மாவட்டம்
அவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே வந்து உண்மையிலேயே வந்து அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான இயற்கை சூழல், மேகங்கள் சூழ்ந்த மலைகள், ஆறுகள், குளங்கள்னு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு எக்கோ சிஸ்டம்ல வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம கீழே எப்படி குற்றால நீர்வீழ்ச்சி இருக்கோ அதே மாதிரி மேல கும்பவரட்டி ஃபால்ஸ் ஒண்ணு இருக்குங்க. அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ளதான் இருக்கு. ஓகேவா? சோ நாம இங்க வந்துட்டு இன்னும் கொஞ்ச தூரத்துல வந்து நாம தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டி கேரளாக்குள்ள என்டர் ஆயிடுவோம். கேரளாக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கும்பவரட்டி ஃபால்ஸ் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கும். நம்ம போறதுன்னா இங்க வந்துட்டு செக் போஸ்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு போகணும். பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தா, பஸ்ல வந்தாலும் இறங்கிட்டு போலாம். பட் உங்களுக்கு கரெக்டா டைமிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி நம்ம நடு ஃபாரஸ்டுக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். சோ கும்பவரட்டி ஃபால்ஸ் வர்றதுக்கு நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வர்றதுதான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், அட்வைஸ் பண்ணுவேன். சோ இப்ப நம்ம அச்சன் கோவிலுக்கு வந்து செக் போஸ்ட் தாண்டி ஃபுல்லா இனி கிராமங்கள் எல்லாம் எதுவும் பெருசா பார்க்க முடியாதுங்க. இதோ நான் சொன்னல ஆல்ரெடி நம்ம செக் போஸ்ட் ரீச் ஆயாச்சு. தமிழ்நாடோட எல்லை முடிஞ்சு இப்ப நம்ம கேரளா ஸ்டேட்டுக்குள்ள என்டர் ஆகுறோம். மக்களே, என்டர் ஆகிற ஏரியாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரஸ்டா தான் இருக்கு. வெறும் செக் போஸ்ட் தான் இருக்கு. ஓகேவா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் மட்டும் தான் இருக்கு. இங்க போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. சபரிமலாவும் போலாம், அச்சன் கோவில், அதுக்கப்புறம் கும்பவரட்டி ஃபால்ஸ், இதெல்லாம் போற ரூட் இது. ரோடு கொஞ்சம் மோசமா தாங்க இருக்கு, குண்டும் குழியுமா தான் இருக்கு. ரொம்ப ரிமோட்டா, கேரளா ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரிமோட்டா இருக்கிற ஏரியா அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப பெருசா எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ப்ராபப்ளி இங்க நிறைய டிராபிக்கும் இல்லாதங்காட்டி அவ்வளவா கண்டுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டை. பட் ஆனா நமக்கு வந்து ஃபன் ஃபீல்டா அட்வென்ச்சரா இருக்க போகுது. ஃபுல்லாவே கோவில் போற வரைக்குமே திக் ஃபாரஸ்டா தாங்க இருக்கும். இங்க பாருங்க, லைட்டா சாரல் பெஞ்சிட்டு அப்படியே நம்ம அது என்னன்னு தெரியாதுங்க, மேஜிக். கரெக்டா நம்ம கேரளா செக் போஸ்டுக்குள்ள என்ட்ரனே பாத்தீங்கன்னா லைட்டா சாரல் மலை, அப்படியே நம்ம சீனரி வந்து பயங்கர பசுமையா ஆயிடும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பார்டர் ஏரியால லைட்டா பசுமையா இருந்துச்சுன்னா கேரளாக்குள்ள என்ட்ரானே பாத்தீங்கன்னா அப்படியே திக் வெஜிடேஷன் சொல்லுவாங்கல்ல, அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள நாம என்டர் ஆயிடுவோம் அப்படின்னு தான் தோணும். எந்த ஏரியால இருந்து நீங்க தமிழ்நாடு பார்டர்ல இருந்து கேரளாக்குள்ள என்டர் ஆகும் போதும் இதே ஃபீலிங் தான் இருக்கும். நாம் நிறைய டைம் வந்து கோயம்புத்தூர் சைட்ல இருந்து பாலக்காடுக்கு டிராவல் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் கொல்லம் சைட்ல இருந்து தென்மலா வழியா டிராவல் பண்ணிருக்கோம், தென்காசி டு தென்மலா. சோ கன்னியாகுமரியில இருந்து திருவனந்தபுரம் எல்லா டைமும் நம்ம டிராவல் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபீல் வரும். சோ அந்த அளவுக்கு வந்து கேரளாவோட வெஜிடேஷன் வந்து செம்ம திக் ஃபாரஸ்டோட இருக்கும். அது கிராமங்களா இருந்தாலும் சரி, நகரங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய நகரங்கள்ல தான் வந்து சென்டர்ல இருக்கிற டவுன் ஏரியாஸ் கொஞ்சம் நம்ம டவுன் மாதிரி இருக்கும். மத்தபடி காடு மாதிரி தாங்க இருக்கும்.
மக்களே, நம்ம செங்கோட்டையில இருந்து அச்சன் கோவில் போற வழியில இருக்கிற கேரளாக்குள்ள இருக்கிற ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆளரவமே இருக்காதுங்க. அங்கங்க வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி வந்து நம்ம ஹியூமன் பாப்புலேஷனையே பார்க்க முடியாதுங்க. நம்ம கேரளா கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து செம்ம ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து செம்ம ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவங்களோட வனப்பகுதிகள் எல்லாம் வந்து அவ்வளவு பிரிஸ்டைனா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. இங்க வந்து நிறைய தேக்கு மரங்கள் இருக்கு. மேபி இது வந்து ஒரு கேஷ் கிராப் மாதிரி ஃபாரஸ்ட்ல டிம்பருக்காக நட்டு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் பாக்குற இடங்கள் எல்லாம் வந்து ஃபுல்லா தேக்கு மரங்களா இருக்குங்க. நான் எங்கேயுமே வந்து எந்த ஃபாரஸ்ட்லயுமே வந்து இவ்வளவு அடர்த்தியான தேக்கு மர காடுகளை நான் பார்த்தது கிடையாது. இங்கதான் பாக்குறேன். ரோடு வந்து சும்மா குண்டும் குழியுமா செம்ம அட்வென்ச்சராக இருக்குங்க. இங்க பாருங்க, அங்கங்க வந்து இந்த மாதிரி நிறைய நீரோடைகள் இருக்குங்க. அங்கு செம்ம சூப்பரான ஸ்ட்ரீம்ஸ். மக்களே, அடுத்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து மணலார் கும்பவருட்டி ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்னு போட்டிருக்காங்க. இது வந்து டூரிஸ்ட் ஏரியாவா இருக்கிறதுனால என்ட்ரி ஃபீ டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அடல்ட்ஸ்க்கு எவ்வளவு, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எவ்வளவு, வெஹிக்கிள் பார்க்கிங்க்கு எவ்வளவு, அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ மேபி நீங்க கும்பவருட்டி ஃபால்ஸ் போகணும்னு வந்தீங்கன்னா, கேரளா சைடு இருந்து வந்தாலும் சரி, தமிழ்நாடு சைடு இருந்து வந்தாலும் சரி, இதுதான் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இங்கதான் நீங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு என்ட்ரி ஃபீ எல்லாம் கட்டிட்டு நீங்க கும்பவருட்டி ஃபால்ஸுக்கு போகலாம். ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் அந்த செக் போஸ்ட்ல இருந்து. ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்க வந்து தென்காசி செங்கோட்டை சைடு வந்தீங்க, செம்ம அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப் வேணும்னு நினைச்சீங்கன்னா, மணலாறு ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற கும்பவருட்டி ஃபால்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே அழகா வந்து அச்சன் கோவிலையும் பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லைங்க, 1 hour டிராவல் தான் இருக்கும். 27 கிலோமீட்டர்ஸ் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது?
மக்களே நம்ம அச்சன் கோவில் ரீச் ஆயாச்சுங்க. சோ இங்க வந்து ஒரு சின்ன கிராமத்துக்கு உண்டான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. வர்ற வழியில கொஞ்சம் ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஸ்டே பண்றதுக்கான ஒரு லாட்ஜும் இருந்த மாதிரி இருந்துச்சு, சில ஏடிஎம்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நான் டீடைல்டா அச்சன் கோவில் அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே கவர் பண்ணி காமிக்கிறேன். பிலிகிரிம்ஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, டைமிங்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஏரியால நம்ம அச்சன் கோவில் இருக்கு பாருங்க மக்களே, வாங்க இறங்கலாம். மக்களே, நம்ம தென்காசியிலிருந்து செங்கோட்டை வழியா அச்சன் கோவில் வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ நம்ம தென்காசியிலிருந்து செங்கோட்டை வந்துட்டா கரெக்டாக 8 மணிக்கு அரௌண்ட் 8 o'clock செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் வந்துடுதுங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 minutes பிஃபோர் நீங்கள் செங்கோட்டைக்கு வந்துடுங்க, 7:45 போல். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பஸ் எடுத்துக்கலாம். 1 hourல வந்து நம்ம அச்சன் கோவில் ரீச் ஆயிடுறோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ரூட்டு, நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டு. ஸோ நம்ம தென்காசியிலிருந்து செங்கோட்டை வழியா அச்சன் கோவில் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தென்காசி பக்கம் வந்தால் கண்டிப்பாக அச்சன் கோவில் வந்துட்டு போங்க, செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அச்சன் கோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம், அந்த vlog-ம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் அச்சன் கோவில் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.